அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ற மாதிரி கேள்வி கிடக்கு. சொல்லுங்க, என்ன பதில் சொல்லுங்க. இதுல எத்தனை பாடல்கள்னு நாங்கள் இன்னும் கணக்கு போடல. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம். 42 பாட்டுகள் பார்த்தாச்சு. இன்னும் நாளைக்கு ஒத்திகை இருக்கு. அது இன்னொரு 40 பாட்டு இருக்கும். எவ்வளோ முடியுமோ பாடி ஆகணும். எல்லாம் செலக்டட் பண்ணி நல்ல சாங்ஸ் தான். ஐயா, நீங்க நடிக்க வந்தேன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட். ஆமாங்க. ஆனா அது நிறைவேறிடுச்சு அவங்களுடைய ஆசை முழுமையா? அது சொல்ல முடியாது. நடிக்க வந்தவன் தான். கடைசியில் கடவுளுடைய என்ன வரமோ அது அவருடைய கட்டளை பிரகாரம் இப்போ இசையில் நடிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். நடிக்கணுங்கிற ஆசை இருந்து தான் வந்தேன். நான் பல படங்களில் நடிச்சிருக்கேன். அதாவது இசைங்கிறது ஒரு நடிப்பு தான். இந்த இசையில் இருக்கிற வார்த்தையை மெட்டு போட்டு அதை நடித்து தான் காமிக்க முடியும். அப்படி நடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஏதாவது நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா கூப்பிடுங்க. என்ன நான் நடிக்கிறேன். கண்டிப்பாக நான் படம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீரோவாக பயமாக. ప్రోగ్రాంలో తెలుగు పాటలు కూడా ఏమైనా ఉంటాయా సార్? ఓన్లీ తమిళ మాత్రమే పాడతారా? తెలుగు కూడా పాడతారా సార్? சார், எனக்கு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாம் கிடையாது. எல்லா பாட்டும் பாட்டு தான். என்ன வேணாலும் சொல்லுங்க, பாடுறேன். தெலுங்கு பாட்டும் பாடுறேன், தமிழும் பாடுறேன், மலையாளமும் பாடுறேன், எல்லாம் பாடுறேன் சார். அந்த காலத்து இசைக்கு இந்த காலத்து இசைக்கு எப்படி எதனா டிஃபரன்ஸ் தெரியுதா சார்? டிஃபரன்ஸ் இருக்குதா சார்? எந்த காலத்துலேயும் இசை தான். சிலருக்கு பசையாக இருக்கும், நான் சொல்ல முடியாது. சில காலம்ட்டு இசை எப்பொழுதுமே இசை தான். அந்த காலத்தும் சரி, இந்த காலத்தும் சரி, வர காலத்தும் சரி, இசையை விட்டு போகாது. வார்த்தை, அதுக்கு தகுந்த மாதிரி இசை, அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இசை தான். நன்றி சார். ரீமிக்ஸுங்கிறது ஒரு தப்பான காரியம்தான். அது பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் உள்ளவங்கள நான் வாழ்த்துறேன், அவ்வளோதான். ரீமிக்ஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னை கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவேன். அந்த ரீமிக்ஸுக்கு அது இப்போ இவ்வளோ மத்தியில் சொல்ல வேணாம், விட்டுடுவேங்க. அதனால தான் ரீமிக்ஸ்லாம் பண்ண வேணாம், புதுசாக பண்ணுங்கள். யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் புதுசாக எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு துணிவோடு செய்யுங்க காரியங்களை. ரீமிக்ஸ் பண்ணாலும் சரி, அது நான் சொன்ன மாதிரி சில டயத்தில் அது தப்பாக போகும், சில டயத்தில் அது கட்டிக்காரத்தனமாகவும் இருக்கும். எதுக்கு நம்ம கற்பனை கையாண்டு நம்ம என்ன வருதோ அதை செய்யுங்க. அதுவே நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், வீட்டுக்கு நல்லதாக இருக்கும், ஜனங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். இந்த காலத்து மியூசிக் கம்போசர்ஸ்க்கு ஏதாவது அறிவுரை கொடுக்க விரும்புறீங்களா? நானும் இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு. நான் எப்படி அறிவு சொல்ல வேண்டியிருக்கு? இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஒரு இல்லை, நான் தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு. அறிவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அறிவோடு பயன்படுத்துறீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் நல்லது. அதில் தான் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஒரே கொஸ்டின் சார், தப்பான ட்ராக்ல நீங்க போறாங்க மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கா? ராங் ட்ராக்ல போறாங்கன்னு நான் சொல்ல முடியாது சார், நீங்களே சொல்லுங்க. அது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஒன்றும் ராங்கே கிடையாது. எது வேணாலும் பண்ணிங்க, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் ரசிகர்கள், நானும் ரசிகன் தான். ரசிகன் தான் கலையை வாங்க முடியும். அதனால நீங்கள் ரசிகர்கள் பதில் சொல்லலாம். ஏதாவது ராங் ட்ராக்ல போகிறாங்களோ நீங்கள் சொல்லி அவங்களை திருத்துங்க. ஓகே, தட்ஸ் ஆல். கடந்த காலங்களில் நீங்கள் எம்ஜிஆருக்கு இசையமைத்த பாடல்கள் எல்லாமே சமூகத்தின் விழிப்புணர்வாகவும், அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை சொல்கிற பாடல்களாக இருந்தது. சார், தயவுசெய்து மன்னிக்கணும் சார். நான் எம்ஜிஆருக்கோ சிவாஜிக்கோ ஜெமினிக்கோ யாருக்கும் பாட்டு போடல. அந்த நடிக்கிற கதாபாத்திரத்துக்காக பாட்டு போட்டிருக்கேன். அதுதான் பாட்டு. சிவாஜி பண்ணக்கூடிய ரோலை எம்ஜிஆர் பண்ணுவாரா, எம்ஜிஆர் பண்ணக்கூடிய சிவாஜி பண்ணுவாரா, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பாட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை, அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டு, அப்படி தான் போட்டு பழக்கம், அப்படி தான் போட்டுட்டு இருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட். சரி, காரணமெல்லாம் கேட்க முடியாது சார். அதனால இப்போவும் போடுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்களாம் இருக்காங்க. அவங்கள போய் தொந்தரை பண்ணி இது வாங்கி வாங்கணும், அது மாதிரி வேணும்னு சொல்லி இன்சா பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால எப்பவுமே ஒரு படத்தையோ ஒரு வேலையோ கையில் கொடுக்கும்போது நம்பிக்கையாக கொடுத்து அவங்ககிட்ட இருந்து என்ன வருதோ அதை வாங்கிக்கோங்க. அதுதான் வார்த்தை, அதுதான் பாட்டு, அதுதான் மியூசிக், அதுதான் கடமை. என்னுடைய அபிப்பிராயம் தான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரையுமே மிஸ் பண்ணல. எல்லாரும் தான் இருக்காங்களே என் கூட. எல்லாரும் வர்றாங்க. நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன, யாரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணலை இது வரைக்கும். எல்லாம் இருக்காங்க என் கூட. அதே மாதிரி எனக்கு வாழ்வழித்த ராமூர்த்தி அம்மாவும் கூட வர்றாரு. அவரும் சேர்ந்து நாங்கள் சேர்ந்து 2 பேரும் செய்கிறோம். இந்த ஜெயாட்டி அம்மா அவர்களுக்கு நாங்கள் பெரிய கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. எப்படி ஒரு விழா இருக்கிறாங்க,
அதாவது இந்த விழாவை எடுக்கும்போது என்ன தோணுதுனாக்கா அடுத்த படத்துக்கு பாட்டு எழுதும்போது மியூசிக் பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழாலாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஆண்டுகளாக நீங்க இசையமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆ, இன்னைக்கும் உங்களுக்கு அந்த ஆண்டு காலங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்கள் 60 ஆண்டுன்னு சொல்கிறீங்க, நான் நேற்று தான் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. நான் இன்னும் பல விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த 60 ஆண்டு 50 ஆண்டு 90 ஆண்டுலாம் சொல்ல முடியாது. நான் இன்னும் ட்ரை பண்ணியிருக்கேன். நேற்று தான் வந்தேன் முதல் ஃபீல்டுக்கு. இன்னும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பெட்டராக இசைக்கக்கூடிய சக்தி வராமலாம் தெய்வத்துக்கு அனுகிரகத்தோட கிடைக்கணும்னு வேண்டுறேன். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். வசதி வரவரை அசதி, அவ்வளோதான். முன்னெல்லாம் நேராக உழைச்சி நேராக பாடி நேராக கம்போஸ் பண்ணி பழக்கம், அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஏங்க கஷ்டப்படுறோம். வசதி வர அசதிங்கிற மாதிரி மிஷின் இருக்குது, அதே பாடுது, அதே பண்ணுது, எல்லாம் பாடுது. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லையா? அதுவும் தெரியணும். அது சில பேருக்கு தெரியாது. அது எனக்கு சுத்தமாக தெரியாது. மிஷின் தான் என்னன்னு தெரியாது. இன்றைக்கும் 30 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் 300 பேர் இருந்தாலும் லைவாக எல்லோரும் உட்கார வச்சு அப்படியே கம்போஸ் பண்ணி அப்படியே எடுத்து தான் பழக்கம். இன்றைக்கும் அப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அதான் தெரியும். அதை தவிர வாத்தியங்களில் மிஷினை வச்சோ இல்லை கம்ப்யூட்டர்லாம் வச்சு கொண்டு தெரியாது. உண்மை. இந்த நடக்க போகிற இசை விழா கச்சேரிக்கு என்னுடைய பேரன் கிட்டார் வாசிக்க போகிறான். என் குடும்பத்திலே இன்னொரு மியூசிஷியன் வந்தான், பிறந்திருக்கான். ஆதித்யா கோரின்னு அவர் தான். அவர் வாசிக்க போகிறார், கிட்டார் வாசிக்க போகிறார். அவர் மியூசிக் கற்றுக்கிறார். சந்தோஷம். வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதை ரொம்ப அழகா அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஈவெண்ட்டை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே ஈவெண்ட் வித் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இளையராஜா ஈவெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா we do some classic events. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பிகம் ரியலி கிளாசிக். 60 வருஷத்தை பத்தி சொல்லாதீங்க, நேத்தி தான் வந்தேன்னு சொன்னாரு. அந்த நேத்தி தான் வந்தன்ற விஷயத்த நேரா ஸ்டேஜ்ல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் 100 piece ஆர்கெஸ்ட்ரா. ஓகே, யூனிக்னஸ் ஆஃப் லைவ் ஆர்கெஸ்ட்ரான்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் குவைட் அ டஃப் திங். ஏன்னா அதை செட்டப் பண்ணும் போதே நாங்க பார்க்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் தெரியும். அத்தனை பேரை ஒரே இடத்துல வச்சு கம்போஸ் பண்ணி getting the real true sound, real music is not quite a easy thing. அதை நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. மேற்கொண்டு பல விஷயங்களை அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஓகே ஒரு மாபெரும் விழாவா இருக்க போது உங்களுக்கு பல என்ன சொல்றது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஓகே, நிச்சயமா நீங்க எல்லாரும் வரணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எங்க கூட துணை நிக்கணும். ஓகே, இந்த ஈவெண்ட்டை ஈவெண்டா பார்க்காதீங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் honoring Mr. M.S. Vishwanathan and Ramurthy sir. Okay, so it is Jaya TV which is going to honor them. Okay, more than a concert. Okay, and all the peoples and his fans are going to be there, and it's going to be a great show. And I'm sure all the press people will be there and support us in making this show a great success. Thank you very much.